வணக்கம். 8/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதி 4ல் ஆட்சி பெற்ற சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம். ராசியை 11ல் ஆட்சி பெற்ற சனி பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை 11ல் ஆட்சி பெற்ற சனியும் பார்க்கிறார். உடல் ரீதியாக ஏதாவது சின்னதாக இஷ்யூ தெரியும். உடல் சோர்வு, இப்படி மெடிக்கலாக ஒன்றும் இருக்காது. ராசியாதிபதி 4ல் ஆட்சி பெற்ற சந்திரன் கூட சம்பந்தம் நீச்ச பங்கராஜ யோகம். 4ஆம் இடம்ன்றது கட்டடம், வாகனம், பூமி. குறிப்பாக பூமி சேர்க்கை இன்னைக்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கும். ரிஷபம், ராசிக்குள்ள குரு, 3ல் சந்திரன் ஆட்சி. வீரதீர கம்பீரம், சிறப்பாக செயல்படுவீங்க. அசாத்திய துணிச்சல், யானை பலம், இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. 10ல் ஆட்சி பெற்ற சனி கர்மா வலுமாக உட்கார்ந்துருக்கிறார். எந்த தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். தொட்டதெல்லாம் வெற்றி, ஜெயம். மிதுனம், ராசியாதிபதி புதன் 9ல், பாக்கியாதிபதி ஆட்சி கூட. தனஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி அவருடைய சந்திர ஆட்சி கூட. 11ஆம் ஆதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வலிமையாக உட்காந்துருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகம். செவ்வாய் குறிப்பாக பூமி பூமினால் உங்களுக்கு பூமி ஏற்கனவே சிக்கலாக இருந்த பூமினால இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கும். பழைய சொத்து இன்னைக்கு பரிமாற்றம் அல்லது காசாகிறது. அந்த கிளியரன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம், ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. தனக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்காகி ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அவர் 5ஆம் அதிபதியாக வர்றாரு. 5க்கும் 10க்குடைய செவ்வாய் ராசிக்குள்ளே நீச்ச பங்கம் அடைஞ்சு ரெனிவல் ஆகும் சொத்து. வீல் எழுதி வைப்பாங்க உனக்கு. இன்னைக்கு வீலுக்கான அத்தியாயம், பிள்ளையார் சூழி போடுதல், இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு பாட்டமாட்டி சொத்து வந்து சேரும். சிம்மம், 12ஆம் இடம் ஆட்சி கூட. 4க்கும் 9 கூட போய் உட்காந்து நீச்ச பங்க ராஜயோகமாக மாறுறாரு செவ்வாய். அஞ்சாம் அதிபதி 12ல் மறைவிட ஸ்தானம்.
சூரிய புண்ணியஸ்தான் நீச்ச பங்க ராஜயோகம் மறைஞ்சி பெறுற, மறைஞ்சி லாபம் பெறுற. பழைய சொத்துக்களை பற்றி பேசும்போது இன்றைக்கி பேச வேண்டாம், நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பாதகமற்ற நாள் இன்னைக்கு சொத்து சம்பந்தமாக. பாதகமற்ற நாள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியாதிபதி புதன் 6ல் 6ஆம் இடம் ஆட்சி. ராசியை குரு பார்க்குறார், ராசிக்குள்ள கேது இருக்கிறார். ராசியாதிபதி புதன் 6ல் 6ஆம் இடம் ஆட்சி. எதிரினால் அனுகூலமான நாள் இன்னைக்கு. கடன் வாங்கிறது, குறிப்பாக 12ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். வெளிவட்டாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்றைக்கி தலை தூக்கி நிற்கும், தலை ஓங்கி நிற்கும். உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இன்றைக்கி அரசாங்க செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. துலா ராசிக்கு 8 சுக்கிரன் உச்சம், இங்கே 6ல் போய் உட்காந்துருக்கார். உங்களுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார். வக்கர கிரகத்தை கூட சுக்கிரன் வக்கரகதியில் போகிறார். அப்போ அதீத யோகம் உள்ள நாள் இன்னைக்கு உங்களுக்கு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சபங்கமாகி 7ஆம் அதிபதியும் 10ல் போய் உட்காந்து 10ஆம் இடம் ஆட்சி. கர்மாதிபதி உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கார். சந்திரன் இன்னைக்கு 10ஆம் இடம் ஆட்சி, தொட்டது எடுபடும். ராசியை 12ஆம் இடத்தை குரு, ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குற, ஸ்தனஸ்தானத்தை குரு பார்க்குற. தனஸ்தானாதிபதி 10ல் ஆட்சி பெற்று சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கிறார். தொட்டது இடம். நீங்கள் கையை வச்சதெல்லாம் இன்றைக்கி பொன்னான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. மிக மிக சிறப்பான நாள் இன்றைக்கி இந்த துளாராசி நண்பர்கள். விருட்சிப ராசியை குரு பார்க்குறார், கூட 10ஆம் பார்வையை சனியும் பார்க்குறார். சனியும் குருவும் ராசியை பார்க்குற. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்தை போய் ஆட்சி. முப்பரிமாணத்தில் இன்றைக்கி யோகமான நாள். 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமி, உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம், 2 வாகனத்தில் உங்களுக்கு அனுகூலம். 7ஆம் இடம் வெளிவட்டாரம், மனைவி. 10ஆம் அதிபதியாக சந்திரன் ஆட்சியாக உட்காந்துருக்கார். ஆக முப்பரிமாணத்தில் இன்னைக்கு யோகமான நாள் இன்னைக்கு விருட்சிப ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல். வெளி மாவட்டம் போயிட்டு வர மாதிரி வரும் இன்னைக்கு. 11க்கும் 8 18க்கும் 11க்கும் 6 சுக்கிரன் 4ல். 4க்கும் ராசிக்குடைய குரு 6ல். வெளி மாவட்டம், வெளி மாநிலம் போயிட்டு வர மாதிரி வரும். தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த தனஸ்தானாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். 10ஆம் அதிபதியும் 3ல், தனஸ்தானாதிபதி 3ல். யோகமான நாள். குறிப்பாக அதிர்ஷ்டம், ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் உள்ள நாள் உங்களுக்கு இன்றைக்கி. தனுசு ராசி நண்பர்களுக்கு திடீர் யோகம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. மகரம் ராசிக்கும் 2 சனி 2ல் ஆட்சி. 9க்கும் 6 தனஸ்தானத்தில் ஆட்சியை பெற்று. 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி குடும்பத்தில் உட்காந்துருக்கார். குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். பாக்கியாதிபதி ஆட்சியில் ஏதோ சொத்து சுகங்கள் தேரும். புதன் குறிப்பாக கல்வினால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கல்வி சம்பந்தப்பட்ட புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதனாகவே வராது. அவரால் உங்களுக்கு யோகமான நாள். கல்வி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அவார்டு ஏதாவது கிடைக்கும். நல்ல அறிவாளி, சான்றோர் என சான்றளிக்கப்படும். சான்று பெறுவீர்கள். இன்றைக்கு சான்றோர்களால் சான்றளிக்கப்பட்டு சான்று பெறுவோர் இன்னைக்கு உங்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு.
அதே பார்த்தீங்கன்னா முழு யோகாதிபதியார் சுக்கிரன் 3ல் உச்சமாக உட்காந்து வக்ரகதியில் போகிறார். அந்த வீட்டுக்குரிய பரிவர்த்தனை யோகமாக இருக்கும், ஆட்சியாக வராது. அதனால் சகோதர வகத்தில் உங்களுக்கு அனுகூலமான நாள். கும்பம், ராசியாதிபதி சனி ஆட்சி, 8க்கு 5 புதன் ராசிக்குள்ளே உட்காந்து இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தானே ஸ்தானாதிபதியும் கூட. லயனஸ்தானத்தை 2க்குரிய குரு 4ல் உட்காந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளி நாடு, வெளி மாநிலம் சென்று வருவீர்கள். அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கைகூடி வரும். மீனம், ராசியாதிபதி குரு 1க்கும் 10 குரு 3ல், 8க்கும் 3 சுக்கிர ராசிக்குள்ள, 6ஆம் அதிபதி சூரிய ராசிக்குள்ள வக்ரகதியில் போகிறாங்க. சுக்கிரனும் ராகு. இன்னைக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமான மன அழுத்தம், மனசோர்வு, சோம்பல், விரக்தி இதெல்லாம் சந்திப்பீங்க. பிற்பகுதி அது சரியாயிடும். ஏன்னா 6ஆம் அதிபதியாருடைய சூரிய ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு தெளிவற்ற நிலை தென்படும். முடிவெடுக்க குழப்பமாக இல்லை. அது பிற்பகலுக்கு மேலே சரியாயிடும், உங்களுக்கு சாதகமே ஆகும். அதே சமயத்தில் 2க்கும் 9 செவ்வாய் 5ல் 5ஆம் அதிபதி ஆட்சி, பிற்பகுதி எல்லாமே சாதகமாக அமையும். உங்களுக்கு சாதகமாக அமையும். நாளை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.